Hello V4 Media viewers, நான் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன், லென்ஸ் அப்படின்ற தமிழ் படத்தோட டைரக்டர். இந்த கதை வந்து ஆக்சுவலி நான் பிரைமர்லி ஒரு நடிகன். ஆக்டிங் ட்ரைனிங் நான் வந்து யூஎஸில் படிச்சுட்டு இருந்தேன், அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. அங்கே என்னோடய டீச்சர் ஜேடி காபன் அப்படின்றவர் கூட சென்னை வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் ஸ்கைப்பில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆக்சுவலி இந்த ஸ்பார்க், இந்த ஐடியா வந்தது. அதாவது நான் ஸ்கைப்பில் இந்த பக்கம் இருக்கேன், நான் வந்து இப்போ சாகரன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் தடுக்க முடியுமா, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பயமாக இருக்குது ஜேபி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இருக்குது அப்படின்னாரு. அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துட்டேன். பட் நடிகனாக இந்த ஒரு அலைச்சல் அது நடக்கலை. சொந்தமாக ஒரு கதை பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஐடியா எடுத்து கதையாக பண்ணேன். லென்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம லென்ஸ்னால் நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் லென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் லென்ஸ் இருக்குது. நம்ம கண்ணுன்றதே லென்ஸ் தான். மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரியாலிட்டி ஷோ, மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குற அந்த ஒரு ஹேபிட் வந்து காலாகாலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறமா அந்த ஒரு ஹேபிட் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டு அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய சூசைட்ஸ், நிறைய பேரோட ப்ரைவசி இல்லாமல் போகிற ஒரு டைமில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு தீம் தான் இந்த கதை. அதை எடுத்து தான் கதையாக பண்ணியிருக்கேன். அதனால் இந்த லென்ஸ்னு டைட்டில் ஆப்டாக இருக்குன்னு நினச்சேன். அதனால தான் லென்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சேன். டெஃபினட்டாங்க. நான் வந்து எந்த ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி கான்ஷியஸாலாம் நான் பண்ணல. இந்த கதைக்கு என்ன தேவை, இந்த கதையை எப்படி நான் டெவலப் பண்ணோம் அப்படின்னு அந்த கதைக்கு உண்மையாக இருந்து நான் ஒரு கதையை டெவலப் பண்ணேன். இந்த சீனை ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, இது பார்க்க மாட்டாங்க அப்படி நினச்சி நான் கதையை எழுதலை. ஸோ இந்த கதை நான் எழுதுனதே வந்து இதை பார்த்தா இதை பார்க்க வேண்டியவங்க டீனேஜர்ஸ், ஃபேமிலி, அதிகமாக ஃபேஸ்புக்கு அப்புறமா வாட்ஸ்அப்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு இதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அண்டர்லைங் கரண்ட் வந்து இந்த ஸ்டோரியில் இருந்தது. அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து இந்த நார்மல் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த பாட்டு, இந்த காமெடி அதெல்லாம் இதில் போடாமல், இதை டைல்யூட் பண்ணாமல் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக இது ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இல்லை, நான் எழுதும்போதே வந்து இதோட லீட் ஆக்டர் ஆனந்த் சாமி அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது வேறு பெரிய ஆக்டர்ஸ் யாருமே கிடைக்கல, வேறு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா நானே பண்ணுறதா இருந்தால் ஆனந்த் சாமி கிட்ட போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சில டாப் ஆக்டர்ஸ்கிட்ட சொன்னேன். அவங்க எல்லாம் வந்து இதோட தீம் இப்படி இருக்கிறதுனால இதை பண்ண கொஞ்சம் தயங்கினாங்க. அண்ட் நான் ஒரு அறிமுக இயக்குனர், யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதில்லை. அதனால் அவங்களுக்கு பெருசாக என் மேலே நம்பிக்கை இருந்திருக்காது. அவங்க தப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து நானே டிசைட் பண்ணேன் நான் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணது ஆனந்த் சாமி. அவன் தியேட்டர் ஆக்டர், 15 இயர்ஸாக தியேட்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கான். வெரி எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் தமிழ் சினிமா யூஸ் பண்ணல ப்ராப்பராக நினைக்கிறேன். அண்ட் இந்த கதாபாத்திரத்துக்கு அவன் கரெக்டாக இருப்பான், அவனோட ஃபேஸ் கரெக்டாக இருக்குன்றது நான் முதலே டிசைட் பண்ணி வச்ச ஒரு விஷயம். அதனால் ஈஸியாக இருந்தது. அவர்கிட்டையும் கதையை சொன்னப்போ பிடிச்சிருந்தது, அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் வந்து இதோட பேக் போன், நாடி நரம்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இந்த கதையை எடுக்கிறதுக்கான தைரியம், அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம்லாம் டிசைட் பண்ணிட்டேன். பட் எனக்கு நல்ல ஒரு டெக்னீஷியன் தேவை. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், கதிர் சார்ட்ட சொல்லுங்கள், அவர் இந்த மாதிரி புது ஐடியாஸ் என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல இந்த ஒன்லைன் சொன்னோன்னே அவருக்கு பிடிச்சி போச்சு. ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுங்க ஜேபின்னாரு. கொடுத்த உடனே ஆக்சுவலி அவரால் தான் நான் இவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை பண்ணேன். அவருக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. 3 monthஸில் ஷூட் பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. உடனடியாக ஊருக்கு போய் என்னோடய இடம்லாம் விற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஐ சம்ஹவ் மேனேஜ்ட்
டு ஆக்சுவலி ஷூட் த ஃபிலிம். அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், டீட்டெயிலாக எனக்கு என்ன வேணும் அப்படின்றது. அதை படித்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதைக்கு ஏற்ற மாதிரி கதிர் சார் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி 2 மியூசிக் டைரக்டர்ஸ். முதல்ல நான் பண்ண இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து சித்தார்த் விபின் மியூசிக் பண்ணார். இப்போது தமிழ் வெர்ஷன் நாங்கள் ரீஎடிட் பண்ணி வேற ஒரு ஃபீலில் இதை பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாங்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த தமிழ் வெர்ஷனில். ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனி இப்போ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபெஸ்டிவலில் படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலி ஒரு லா காலேஜ் ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்து இந்த படத்தை வந்து என்னோடய காலேஜில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் இன்னும் ரிலீஸ் பண்ணலைங்க தியேட்ரிக்கலாக, அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கப்புள் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. இந்த கதை எதை பற்றி இருக்கணும் அப்படின்ற ஸ்பார்க் வந்தது வந்து அமாண்டா டாட் சூசைட் நோட் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அமாண்டா டாட்ன்ற ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க கூட நெருக்கமாக பழகி கொஞ்சம் அவங்களோட ப்ரைவேட்டான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க விஷுவலி. அந்த பையன் வந்து அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி இவங்களை கஷ்டப்படுத்தினான். அண்ட் அது தாங்க முடியாமல் இவங்க வந்து யூடியூப் வீடியோ ஆன் பண்ணி அதுக்கு முன்னாடி இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ இருக்குது. அதை பார்த்து தான் நான் வந்து என்னோடய கதையோட தீம் இதுவாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி சாகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், பட் பீப்புள் கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கில்லிங் தெம்செல்வ்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணி தான் நான் இந்த கதையை பண்ணேன். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றது நான் யோசிக்கலை. எழுதினேன். அந்த ஆனந்த் சாமின்ற ஒரு ஆக்டர் அதை உயிர் கொடுத்த விதம் தான் அது அப்படி வந்திருக்கு. நான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் டிசைன் பண்ணல, அந்த ஆக்டர் டிசைன் பண்ணது அது யூஸிங் மை ஸ்கிரிப்ட். வெற்றிமாறன் சார் ஆக்சுவலி 1 year பிஃபோரே வந்துட்டார். நான் ஃபெஸ்டிவலுக்கு படம் காமிச்சிட்டு இருக்கும் போதே சாரை மீட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. வந்து டிவிடி கொடுங்க ஜேபி பார்க்குறேன்னாரு. டிவிடி கொடுத்ததுக்கப்புறம் படம் பார்த்து ரொம்ப பாராட்டினார். வெயிட் பண்ணுங்கள் ஜேபி, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, உங்கள் ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவசரப்படாமல் வெயிட் பண்ணணும், அது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 year மேலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி அவருக்கு காமிச்சு 1 year மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் அது நடக்குது. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறது நீங்கள் பேஷன்ஸோடு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ், உமன் எஸ்பெஷலி அவங்களுக்காக எடுத்த படம் தான். அவங்களுக்காகன்னு சொல்கிறதோட ஆக்சுவலி சோஷியல் மீடியா கையில் மொபைல் ஃபோன் வச்சு சுற்றிட்டு இருக்கிற எல்லாருக்குமே எடுத்த படம் தான். அதில் அந்த சோஷியல் மீடியாவோட ஈவில்ஸ் என்ன எப்படி இருக்கலாம், அண்டு நம்ம பண்ணுற ஒரு சின்ன லைக், ஒரு சின்ன ஷேர் ஒரு பெரிய ஒரு லைஃப்பை எப்படி பாதிக்கலாம், நம்ம தெரியாமல் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி மற்றவங்கள பாதிக்கலாம் அப்படின்னு தான் இந்த கதை. உங்களுக்காக எடுக்கப்பட்ட கதை. ஸோ உங்களோட சப்போர்ட் டெஃபினட்டாக லென்ஸ் அப்படின்ற எங்களோட சின்ன படத்துக்கு இருக்கணும். இருந்ததுன்னா நாளைக்கு வெற்றிமாறன் சார் மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டைரக்டர்ஸ் இந்த மாதிரி சின்ன படங்களையும் இந்த மாதிரி சின்ன ஐடியாஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு புது டைரக்டர்ஸ் அண்ட் புது ஐடியாஸ் இன்னும் நிறைய வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.